வழக்கறிஞர்களை பார் கவுன்சிலில் இணைக்கும் போது சான்றிதழை சரிபார்க்காதது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து இந்திய பார் கவுன்சில் துணைத் தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்திய பார் கவுன்சிலின் இணைத் தலைவர் பிரபாகரன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பார் கவுன்சில் தேர்தல் குறித்தும் அதே போல போலி வழக்கறிஞர்கள் குறித்து நீதிபதிகள் தெரிவித்த கருத்து குறித்தும் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார், இன்றைய வழக்கு விசாரணையின் போது பார் கவுன்சில் தேர்தல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது நீங்கள் நீதிமன்றத்திடம் தமிழகத்தில் 4000 போலி வழக்கறிஞர்கள் இருப்பதாக தெரிவிச்சிருந்திருக்கிறீங்க. அப்போ நீதிபதிகள் இந்த வழக்கறிஞர் இது தமிழ்நாடு பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணும்போதே ஏன் அவங்களை வெரிஃபை பண்ணல, ஏன் அப்போ நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அது குறித்து உங்களோட பதில் என்ன? எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆக்ட் ரூல் 2015 எல்லா த்ரூ அவுட் தி ஸ்டேட் அங்கங்கே ஒரு கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ண உடனே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் மேட்ரு வந்துச்சு. இன்றைக்கி அந்த மேட்ரு எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, இதுவரையிலும் 5 லட்சம் பேர் தான் கொடுத்துருக்காங்க. வி வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ். அப்படி ஒன் மோர் சான்ஸ் என்ன கொடுப்போம்னா, நவம்பர் 30க்குள்ளே லாயர்ஸில் அப்ளிகேஷன்ஸை கொடுக்கணும். அப்ளிகேஷன்ஸை கொடுத்தது அதுக்கு பிறகு 2 மாதத்தில் நவம்பர் 30லேருந்து ஜனவரி 31 வரையிலும் யூனிவர்சிட்டி எல்லா யூஜிசிக்கு கிராண்ட் கமிஷனுக்கும் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுடைய அப்ளிகேஷன்ஸில் ரிட் பெட்டிஷனில் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உடனே நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டியும் யூஜிசி கிராண்ட் கமிஷன் ஃபீஸ் அவங்க எதுவும் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, உடனே 2 மாதத்தில் நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உடனே ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி இங்கே நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. எப்போ எலெக்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? அது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சப்போஸ் இப்போ 30,000 தமிழ்நாடு பொறுத்தவரை 30,000 வந்திருக்கு, டெல்லி பார் கவுன்சிலில் 30,000 இருக்குது, இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸில் 25,000 30,000 எல்லாம் வந்திருக்கு. இந்த 30,000 கூட அப்படியே இருந்தால் கூட ரிமைனிங் பர்சன்ஸ் வரலனா கூட இந்த 30,000 பேப்பர்ஸை அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அதில் எத்தனை ஜென்யூனோ அந்த ஜென்யூனை வச்சு தான் எலெக்ஷன் நடத்த முடியும். ஃபேக் லாயர்ஸை வச்சு எலெக்ஷன் நடத்த முடியாதுங்கிறது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய நாங்கள் எடுத்திருக்க டெசிஷன். தேங்க்யூ. இந்திய பார் கவுன்சிலின் இணைத் தலைவர் பிரபாகரனை பொறுத்தவரை உண்மையான வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர்களுடைய சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் எனப்படும் அவர்களுடைய சான்றிதழ்கள் சரிபார்த்த பின்னரே அவர்கள் உண்மையான வழக்கறிஞர் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே இந்திய பார் கவுன்சிலுக்கான தேர்தல் நடைபெறும் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்துள்ளார். தந்தி செய்திகளுக்காக புது டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.